இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இம்மட்டும் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து அவருடைய கிருபையினாலும் அவருடைய பலத்தினாலும் அவருடைய அன்பினாலும் நம்மை வழிநடத்தி வந்து அவருடைய கிருபைக்காக ஒரு சில பாடல்களை பாடி இந்த நாளில் நம்ம கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எத்தனை பேர் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆமென். அவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை நாம் ஏறெடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நன்றி பலிகளை நாம் அவருக்கு ஏறெடுப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு பழைய பாடல், ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர் தான் பார்க்கிறார், ஏன்னா அவர் ஒருவர் தான் துதிக்கு பார்க்கிறார், அவர் ஒருவரே துதிக்கு பார்க்கிறார் என்று சொல்லி இருக்கிற இடங்கள் நம்ம எல்லாரும் வாயிலை திறந்து நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம். அல்லேலூயா. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பார்க்கிறாரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பார்க்கிறாரே. மகிமையும் வல்லமை கணத்திற்கு பார்த்தீர்கள், சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பார்த்திரர் இயேசு பார்த்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி தரும் வல்லமை, சுடர்தரும் பாதங்கள், பெருவல்ல இரைச்சல் சத்தம், பலதரம் வல்லமை, சிறந்தவர் அனைத்தில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்த தேவரே, ஆவியில் நிறைந்து தொழுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நம் தேவனை பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பார்க்கிறாரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பார்க்கிறாரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார். சங்கீதம் 136 சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமென்.
நாமளும் சொல்லலாம், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை நேற்று மீண்டும் என்றும் மாறாத நல்ல கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்க முடியும்? நம்ம அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் இல்லைங்க, உலகத்தில் இருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபை தான் நம்மளை வழிநடத்தி வருகிறது. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். வேதத்தில் இருக்கிற அவருடைய கண்கள் அழகான கண்கள், அவருடைய பாதங்கள் அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. ஹல்லேலூயா. அது சுவிசேஷனுடைய பாதங்கள். போன வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் சுவிசேஷ வாரம் என்று சொல்லிவிட சில சபைகளில் கொண்டாடிப்பாங்க. சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது. அவருடைய சுவிசேஷத்தை அவரை சுமந்து செல்கிற ஒவ்வொருத்தருடைய பாதங்களும் அப்படி தான் இருக்குங்க. அப்போ ஆண்டவருடைய பாதம் எவ்வளோ அழகாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் கண்கள் அவ்வளோ ஒளி தருகிற கண்களாக இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரே ஒரு கவியை நான் படிப்போம். ஒளி தரும் கண்களோ சுடதரும் அவர் பாதங்கள், பெருவல்ல இறைச்சல் சத்தம், வழக்கரம் வல்லமை, அழகில் சிறந்தவர் அவர் என்று சொல்லி. ஆமென். அவருடைய சத்தம் அது காற்றுள்ள ஈண்டு செய்கிற காரியமாக இருக்குதுங்க. அப்பேற்பட்ட சத்தம் அவர்களுடைய ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம், இந்த ஒரே ஒரு கவியை ஒளி தரும் கண்களோ சுடதரும் பாதங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்தி நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஒளி தரும் கண்களோ சுடதரும் பாதங்கள், பெருவல்ல இறைச்சல் சத்தம், வழக்கரோ வல்லமை, சிறந்தவர் உலகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த உன்னதமான நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொன்னால் போதுங்க, பேய்கள் ஓடும். அவருடைய நாமத்தை சொன்னால் நமக்கு விடுதலை உண்டாகுங்க. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லை. எல்லா முழங்கால்களும் அவர் முன்பாக முழங்கால் பிரியிடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமம். ஆண்டவரை நாம தேடி போடலங்க, ஆண்டவர் நம்மை தேடி வந்து பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தளினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அன்பு நம்ம மேலே அவர் செலுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்புங்க. உலகத்தில் நம்ம அநேக மனுஷர்கள் நமக்கு அன்பு, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேக அன்பை காமிக்கலாம். ஆனால் உலகத்தின் அன்பு அது மாயமான அன்பு. ஆனால் கர்த்தருடைய அன்போ அது நித்திய அன்புங்க. ஹல்லேலூயா. அந்த அன்பு என்றென்றும் மாறாத நல்ல அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாத பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி சொல்கிறத நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் யாத்ராமத்தில் நான் பார்க்கும் பொழுது, இல்லையா, யாத்ராமத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் வந்து மோசையை வச்சு விடுதலையாக்கி கொண்டு வர்றாரு. ஆனால் கொஞ்சம் தூரம் அவங்க அந்த விடுதலை வரும்பொழுது அவங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய தடை. அந்த தடைகளை பார்க்கும் பொழுது நம்மளாக இருந்தால் யோசித்தோம், இதுக்காக வந்தோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விடுதலைன்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்தவர் பார்த்தா கடல் இருக்குது, இந்த கடலை தாண்டி போக முடியலையே. திரும்பி போனால் அங்கே திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே பார்வனுடைய அந்த இராணுவர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, மோசையை பார்த்து, நீ அந்த கோலை கையில் வச்சுருக்கலாம், அந்த கோலை வச்சு நீ அந்த தண்ணியில் நீட்டு, உனக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நம்ம காண்போன்னு சொல்லி அந்த இடத்துல கோலை நீட்டும் பொழுது ஆமென், யாரும் எதிர்பார்க்காத விதமாக அந்த இடத்துல ஆண்டவர் வெட்டாந்தரையில் நம்ம நடக்க வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக வழியில் ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி நாம் விடுதலை தேடிப்போம். ஆண்டவர் விடுதலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் விடுதலை கொடுத்தா கூட சில நேரங்கள் நமக்கு முன்பாக சில பிரச்சனைகள் வந்து நின்று கொண்டு
ஐயோ இது விடுதலை தான் நமக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஏன்னா நாம் யாரை நம்பி போகல, நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பி இருக்கும் பொழுது அல்லேலூயா நமக்கு வெட்டாந்தரை உருவாக்குற தேவன், அதே வேளையில் வெட்டாந்தரை நமக்கு நீரூட்டாய் மாற்றி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா அவர் நல்ல தேவன். நல்ல ஒரு பழைய பாடல், உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் உங்கள் நாமத்தை உயர்த்தோம் என்று சொல்லி அல்லேலூயா ஒரு அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தோம். அல்லேலூயா ஆமென். பெருங்காற்றும் அடங்கி போகும், எங்கடலும் வழி பிறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எங்கடலும் வழி பிறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். அல்லேலூயா இன்று வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் உங்களை தான் பாடுவோம்னு சொல்லி அல்லேலூயா இந்த வாழ்க்கையில் பெருங்காற்று வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அடங்கி போகும் என்று சொல்லி ஒரு விஷயம் நான் பாடுவோமா? காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி பிறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். எங்களோட கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறவங்க உங்கள் வாய்களை திறந்து, எங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பெருங்காற்றுகள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாம போகும். காற்றையும் கடலையும் அதற்றின தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நான் பாடுவோமா? ஆமென். அக்கறையிலிருந்து இந்த கரையில் வரும்பொழுது அவர் படகுல ஏறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் படகுல இருக்கும் பொழுது தாங்க அங்கே ஒரு பெரிய காற்று வந்தது, பெருங்காற்று வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமே நம்ம அநேக நேரங்களில் நம்ம வெளியில் போகும்போது வரும்போது நம்ம ஜெபிச்சுட்டு போகிறோம், ஆண்டவர் நம்மளோட கூட தான் இருக்கிறாருங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே நம்ம அந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி நம்ம பயப்படுறோங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? ஆண்டவர் அந்த இடத்துல காற்றையும் கடலையும் அதட்டின பிறகு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு என்று சொல்லி. அவன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் யாருமே இல்லைங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் நம்ம தேவன் பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட தேவன், அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அரவணைத்து நடத்துகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் பெருங்காற்று இருந்தாலும் அது நாம விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில், அவருடைய நாமத்தை நாம் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் இந்த பெருங்காற்றினுடைய வாழ்க்கையில் கடந்து போக என்று சொல்லும்போது அல்லேலூயா ஆமென்
நிச்சயமாக அந்த இடத்துல காற்றும் கடலையும் அதட்டின அதே அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டுகிறதா இருக்கிறது, நிப்பாட்டுகிறதா இருக்கிறார். அது நம்ம விட்டு விலகி போகிறதா இருக்கிறது, நமக்கு விடுதலை தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோடு கூட சேர்ந்து அல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெருங்காற்று அடைப்போம். ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த கவியை நம்ம பாடுவோம். எந்த கடல், எப்பேற்பட்ட கடல் இருந்தாலும் சரி, செங்கடல் உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி இருந்தாலும் சரி, எந்த பெருங்காற்று வந்தாலும் சரி, ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு வழி திறக்கும். நாங்கள் உங்களை துதிக்கும் பொழுது, உண்மை உயர்த்தும் பொழுது எங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அல்லேலூயா எங்களோடு கூட சேர்ந்து ஒரே ஒரு கவியை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கதியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கதியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கதியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கதியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தானியேல் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. இல்லையா, தானியேல் 6ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு ஒரு நடந்த சம்பவம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த ராஜா வந்து ஒரு கேள்வி கேட்குறாருங்க. அந்த ராஜா எதுக்காக சிங்கக்கபியில் போட்டால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த ராஜா கேட்குறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி தானியேல் அந்த ராஜா கேட்குறத பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நமக்கு முன்பாக அநேக சிங்கங்கள் வந்து நிற்கலாங்க. ஆனால் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பல்லில்லாத சிங்கம். நம்முடைய ராஜா யூத ராஜசிங்கமாய், அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்த யூத ராஜசிங்கம் நம்மோட கூட இருக்கும்போது, அல்லேலூயா, எந்த சிங்கங்களும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிரச்சனைகள் வருங்க. பிரச்சனைகள் வந்தால் தான் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறீங்க. ஆனால் பிரச்சனையை மேற்கொண்டு போகிறதாங்க கிறிஸ்துவோட வெற்றி வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் யூத ராஜசிங்கம். அல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு சிங்கமும் நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க அவர் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, சிங்கத்தின் கவியிலும் தீச்சுளை நடுகளை பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 3 பேரும் உள்ள போகும் பொழுது, அல்லேலூயா, 4வது ஆளா இருந்த அந்த இடத்துல கர்த்தர் அவர் 3 பேரும் பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ராஜா கேட்கிறாரு, நான் எழுப்புன அந்த அந்த சிலையை நீங்க ஏன் வணங்காம போனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இதற்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லி அந்த ராஜா சொல்றதை நான் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல ராஜா கடும் கோபம் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாரு, இன்னும் 7 மடங்கு அந்த தீய சிலையை உருவாக்குங்க, அதுல இவங்க தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை அவருக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தந்தது போல இந்த வேளையில நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது, ஆமென், கர்த்தர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தீச்சுளையில இருந்து 4வது ஆளை அவருடைய தலையில இருக்கிற ஒரு முடி கூட கருவியாங்க, ஒரு வாசனை கூட அந்த இடத்துல வரலையா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அந்த தேவனின் நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில சேதங்கள் அணுகிடாது என்று சொல்லி நீங்க வாய்களை திறந்து ஒரு விசுவாசத்தோடு ஒரு அறிக்கை செய்வோமா. அல்லேலூயா. சங்கிலிகள்
நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். Thank you Lord. அப்போஸ்தலர்ல ஒரு சம்பவத்தை பார்க்கலாங்க. பவுலையும் சீலாவையும் அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ரோமருக்கு எதிராக கலங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படத்தில் பிடிச்சி அவங்கள சும்மா ஏதோ சிறைச்சாலையில் வைக்கலைங்க. அவங்கள அடித்து காலில் சங்கிலி மாட்டி தொழு மரத்தில் கட்டி வச்சாங்களாங்க. சிறைச்சாலை உட்சிறைச்சாலையில், அதாவது கடுங்காவல் என்று சொல்கிற காலத்தில். ஒருவேளை அந்த இடத்துல நாமளாக இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே உங்களுக்காக தான் ஆண்டவரே நாங்கள் போனோம், ஆண்டவரே எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அழுது புலம்ப ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துல நடுராத்திரில் பவுலும் சீலாவும் இருந்து என்ன செஞ்சாங்களான்னா ஆண்டோட நாமத்தால் உயர்த்தினாங்களாங்க, துதிச்சாங்களாங்க. யோசித்து பாருங்கள், நாம் எந்த சூழ்நிலை ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை மனுஷரை தேடி போகிறோமா, இல்லை ஆண்டவர்கிட்ட நாம் துதிக்கிறோமா? உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்களுக்கு சேர்த்து தாங்க நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். ஒரு கஷ்டம் வரும்பொழுது நம்ம சோர்ந்து தான் போகிறோமே தவிர ஆண்டவர் துதிக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவரை அந்த இடத்துல உயர்த்தும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அங்கே அவங்களுக்கு விடுதலை மாத்திரம் உண்டாகலைங்க. அந்த பிலிப்பி பட்டணத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாயிடுச்சுங்க. ஒரு ஞானஸ்நானம் எழுப்பப்பட்டது, அதுக்கப்புறம் சபை எழுப்பப்பட்டதுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சில கஷ்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாருங்க. அப்படி அனுமதிக்கும் பொழுது நம்ம ஆண்டோடைய நாம் அந்த நேரத்தில் துதிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம மூலமாக ஒரு பெரிய காரியங்களை செய்கிறாருங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுடையவர்களுக்கு இந்த சங்கிலிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஆண்டவர் ஏற்கனவே எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு கவி, அந்த ஒரு கவி மாத்திரம் நாம் பாடி அப்படியே நம்ம ஜெபத்துக்கெல்லாம் கடந்து சொல்லாம, சிறைச்சாலை அடைக்க முடியாதுங்க. எந்த சிறைச்சாலையும் நம்ம அடைக்க முடியாது, எந்த சங்கிலிகளும் நம்மை கட்ட முடியாது. அல்லேலூயா. சங்கிலிகளை ஆண்டவர் ஏற்கனவே உடைத்தெறிஞ்சிட்டாருங்க. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவங்களோடு கூட சேர்ந்து ஒரு விடுதலையோடு, ஆமென், இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரே ஒரு கவியை பாடி அல்லேலூயா அப்படியே நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்துப்போம். ஆமென். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலையோடு கூட சேர்ந்து அல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை.
ஆமென். சிறைச்சாலை கதவுகளை எங்களை அடைக்க முடியாது, சங்கிலிகள் கிட்டியங்களை அடைத்து வைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து வெற்றி சிறந்தார். எங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. செங்கடல்கள் எங்களை ஒன்று செய்ய முடியாது, சிங்கங்கள் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஒரே ஒரு விஷயம் அவருக்கு நாம் நன்றி செலுத்துமா. கர்த்தர் நம்ம எவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோருக்கும் குழந்தைக்குள்ள பிரச்சனை, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளோட கூட இருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவித்து மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக, அந்த அன்பிற்காக, அந்த அரவணைப்பிற்காக, அந்த வழிநடத்துதலுக்காக ஒரே ஒரு விஷயம் வாயில் இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எதுவும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உங்களுக்கு சோதனை செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேலையிலே உம்மை ஆராதிக்க கர்த்தர் நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல பலத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளர் என்று சொல்லி வேதம் சொல்வது போல் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கொடாக்கொடை நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் இந்த வேலையில் ஏறெடுக்கிறோம். அப்போ விசேஷமாக எங்களோடு கூட இணைந்து ஆராதித்த உம்முடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். யாரெல்லாம் எந்தெந்த நோக்கத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாத, என் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகாத, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகாத என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு கண்ணீரோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரை ஒரு விடுதலை தந்தவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் நிலவ முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிசாசானவன் குடும்பத்தில் அநேக காரியங்களை கொண்டு வந்து, குடும்பங்களை பிரிக்கிற காரியங்களை கொண்டு வந்து, ஆண்டவரை உண்மை விட்டு பிரிக்கிற காரியங்களை கொண்டு வருகிறான அந்த இடத்துல அவர்கள் விடுதலை தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை நடத்துகிற இந்த டிவி ஊழியங்களை நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய வழிநடத்தில் இருக்கட்டும், அவர்கள் உமக்கு உங்களுடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தை கொண்டு செல்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை கொடுங்க. எங்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் செல்ல முடியாமல் இருக்குது அந்த இடத்துல ஆண்டவரே இந்த டிவிலியமாக உங்களுடைய வார்த்தை செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த டிவி ஊழியங்கள் இன்னும் வளர்ந்து பிறகு கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க முடியாது, நான் மாத்திரம் மகிமைப்படுத்தோம். எல்லா துதிக்கணும் மகிமெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை ஆராய்ச்சிருப்பீங்க என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆராதிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு, பெருங்காற்றும் கடலும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அடுத்த வாரமும் இதே போல் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்வோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னம் பாதுகாப்பு அன்பும் உங்களோடும் விசேஷமாக உங்கள் பிள்ளைகளோடு என்றென்றும் தங்கி இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.